அது அந்த ஒற்றுமையோட விலக்கி இருப்பாங்க. அந்த ஒற்றுமையை வந்து நிலைநாட்டுறது அந்த படமே. இப்போ இந்த ஜென்ரேஷன் எல்லா யூத்துமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அது. புதுமாவும் பழையமாவும் நல்லா என்டர்டைன்மெண்டா போகுது. இதுல அரசியல ரொம்பலாம் அவனை கலக்கல. கரெக்டா எல்லாரும் பார்க்கலாம். சண்டையும் விளையாட்டு எனக்கு பிடிச்ச விளையாட்டு. ப்ளூ ஸ்டார் என்ன சொல்ல வருது, இங்கே எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருப்போம் அப்படின்றத முக்கியமாக தீர்க்கமாக பேசுது. பொதுவாக கிரிக்கெட் அரசியல் பற்றி பேசக்கூடிய படங்கள் வந்து பிராமின் நான் பிராமின் பிரச்சனை வந்து பேசுகிறேன். இது அதை கடந்து நமக்குள்ளே இப்போ ஒரு ஊர் இருக்குது அப்படின்னா அந்த ஊருக்குள்ளே எல்லா ஊரையும் வந்து கிரிக்கெட் அணி இருக்குது. அது ரெண்டுமே ரெண்டாக இருக்குது. ஊர் வேறு சேரி வேறையாக இருக்குது. 2 டீம் இருக்குது. அதுகளுக்குள்ள ஒரு சாதிய பிரச்சனையை வந்து ஃபஸ்ட்டு கலைய வைக்க அதை வந்து ரொம்ப சூப்பராக பேசியிருக்காங்க. ரொம்ப அழகாக அதை வந்து அட்டன் பண்ணியிருக்காப்புல. இல்லை தெரியல அப்படிலாம் கிடையாது. தெரியல படத்தோட ஹீரோவும் சிவப்பாக தான் இருக்கார். எல்லாருமே இதில் சிவப்பு இருக்காங்க, கருப்பு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரிலாம் எந்த இதுவுமே அவர் பயன்படுத்தலை. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது அந்த ஒற்றுமையோட விலக்கி இருப்பாங்க. அந்த ஒற்றுமையை வந்து நிலைநாட்டுறது அந்த படமே சூப்பராக இருக்குது. அதாவது வந்து ஜாதின்னு சொல்கிறாங்க. ஜாதி தான் படமே, இல்லைன்னு சொல்ல. ஜாதி கருத்து அரசியல் கருத்து தான், இல்லைன்னு தப்பு இல்லை. ஆனால் அந்த ஜாதியில் எப்படி ஒற்றுமையாக இருக்கிறாங்க. ஜாதி இன்னமும் இருக்குது. சிட்டியில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வில்லேஜில் இன்னமும் இருக்குது. அதாவது இது படம்னு சொல்ல முடியாது, நம்ம லைஃப்னு தான் சொல்ல முடியும். அதாவது உண்மையாக நான் வந்து வில்லேஜ் தான். எங்கள் ஊரில் நடக்கிறது இதுதான். திருத்தணி சைடு தான். நான் திருத்திலேருந்து தான் வரேன். இதில் வந்து படம்னு சொல்ல முடியாது. வந்து நம்ம வாழ்க்கை முறையை வந்து அண்ணன் ஜெயக்குமார் நல்லா பிரதிபலித்திருக்கிறார். சாமான தான் வேற லெவல். அவர் தான் படத்தோட ஹீரோ மாதிரியே இருக்குது. சூப்பர். சாம் வந்து அசோக் செல்வன் தம்பியா நடிச்சிருக்கிறாரு. சூப்பராக இருக்குது. அதாவது படம்னு சொல்ல முடியாது. என்ன கேட்டால் நான் படம்னு சொல்ல மாட்டேன், நம்ம வாழ்க்கைன்னு தான் சொல்லுவேன். அதாவது படத்துக்குன்னா நம்ம ரேட்டிங் தரலாம். இது என்னை பொறுத்த சீரியஸாக சொல்ல, நான் வந்து ஒரு பேட்டிக்காகவோ அதுக்காகலாம் சொல்ல. இதை நான் படம்னாலாம் சொல்ல மாட்டேன். கிராமத்தில் வாங்குறாங்க தெரியுமா, கிராமத்தில் வாங்குற லைஃப் ஸ்டைல் தான் சொல்லுவாங்க. அவங்க லைஃப்பை வந்து படமாக எடுத்துக்கிறாங்க. இது படம்னு சொல்ல முடியாது, ஒரு வாழ்க்கைன்னு தான் சொல்ல முடியும். வாழ்க்கையில் நடக்கிற யதார்த்தங்கள் அப்படியே படத்தில் இருக்குது. நீங்க மாவுன்னு பாத்தீங்கன்னா அது மாவு. உங்களோட லைஃப்ல அது எந்த இடத்துல உங்களை ஹார்ட்ல டச் பண்ணுதோ அந்த அளவுக்கு அது அரசியலாவும் ஃபீல் பண்ணிக்கலாம். ஆனா எல்லாரும் ஈக்குவல். இப்போ இந்த ஜென்ரேஷன் எல்லா யூத்துமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. சில யூத் வந்து அவங்களுக்குள்ள இருக்க தாட்ஸ், அதாவது அவங்க பேரண்ட்ஸ் ஜென்ரேஷன்ஸ் வராங்கல்ல, அந்த மாதிரி இல்லாம we are equal, that's it. புதுமாவும் பழையமாவும் நல்லா என்டர்டைன்மெண்டா போகுது. இதுல அரசியல ரொம்பலாம் அவனை கலக்கல. கரெக்டா எல்லாரும் பார்க்கலாம். அசோக் செல்வன்லாம் கருப்பாக்கிருக்காங்க இந்த படத்துக்காக. சோ ரேசிசம் எதுவும் இருக்கா அந்த மாதிரி நீங்க அப்படி என்ன ப்ரோ, இதெல்லாம் யூஎஸ் அது நம்ம அந்த அளவுக்குலாம் யோசிக்க தேவை ப்ரோ. ரேசிசம் அளவுலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. ஆக்சுவலாக இது மாதிரி பார்க்கறது நல்லா 90s, இது வந்து 80s எடுத்த படம் மாதிரி இருக்கு. ரீசெண்டாக எடுத்த படம் இல்லாமல் நல்லா செம்மையாக காட்டியிருக்காங்க. அசோக் செல்வன் சாக்லேட் பாய் சொல்லி இப்போ அதெல்லாம் ரொம்ப இது பண்றாங்க. இந்த மாதிரி பார்த்தாலும் நல்லா தான் இருக்கு அவருக்கு. அவரோட நடிப்பு ரொம்ப டேலண்டா இருக்கு. எந்த அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ்ல சமூகத்துல இருக்கவங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் வெளிவர முடியலனாலும் நீ நானும் பிரிச்சு பார்க்காத ஒண்ணு பட்டா எப்படி ஃபர்ஸ்ட்லாம் வரலான்றத ரொம்ப அழகா நடிச்சுக்கிறாங்க. கண்டிப்பா இது புதுசா இருக்குது. விளையாட்டு சம்மந்தப்பட்ட ஸ்போர்ட்ஸ் அது கண்டிப்பா காட்டிமாவாங்க. ஆனா சமூக ரீதியா அந்த விளையாட்டை எங்க கொண்டு போய் நிறுத்தினா, எந்த அளவுக்கு யாரோட சேர்ந்தா எப்படி வர முடியுன்றத ரொம்ப அழகா காட்டிக்கிறாங்க. இல்ல நிறைய ஸ்போர்ட்ஸ் மூவி வந்திருக்கு. ஆனா யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா இந்த டீம் வின் பண்ணோம், அந்த டீம் தோக்கும், அப்புறம் ஃபைனலா இவங்க வின் பண்ணி நல்லவங்க வின் பண்ணிடுவாங்க, கெட்டவங்க தோத்துருவாங்க. அந்த மாதிரி இல்லாம புதுசா இவங்க 2 பேர் வந்து ஒன்னா யுனைட் பண்ணி ஒரு காமன் காசா கொண்டு வந்தது அது நல்லா இருக்கு. சண்டையும் விளையாட்டு எனக்கு பிடிச்ச விளையாட்டு. வேர்ல்ட் கப் அது கிளைமேக்ஸ்ல காட்டுறாங்களே, அதை கடிச்சிருது. அந்த அவருக்கு ஆப்போசிட் டீம் அடிப்படும்போது கூட்டிட்டு போறாங்க. அந்த சீன் நல்லா இருக்கு. ஃபீல் பண்ணும்போது நல்லா இருக்கு. நான் சொன்ன மாதிரி என்னோட பொசிஷன்ஸ் சிக்குட்டி தானே. பட் ஸ்டில் அது கனெக்ட் ஆகிருக்கிறது எனக்கு பயங்கர ஹாப்பி. பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கு. ஒவ்வொரு எமோஷனுமே தியேட்டர்ல நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. கிளாப்ஸ் இருந்தது. கிரிக்கெட் கனெக்ட் ஆயிருக்கு. அந்த 90s கிரிக்கெட் கனெக்ட் ஆயிருக்கு. லவ் போர்ஷன்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. சாங்ஸ் எல்லாருக்கும் அவ்வளோ கனெக்டடா இருக்கு. ஸோ ஒரு நல்ல ஃபிலிம்ல ஒரு மூவில நானும் இருக்கிறது எனக்கு பயங்கர ஹாப்பி. படம் நீங்க தான் எடிட்டிங் சொல்றீங்க. சோ நீங்க வைக்கிற சீன்ஸ் உங்களுக்கு எதுவும் பயத்தை உண்டாச்சா? இந்த மாதிரி சீன்ஸ் இல்ல அந்த மாதிரி கிடையாது. நான் வந்து டைரக்டர் ரொம்ப நம்புவேன். அதே மாதிரி டைரக்டர் என்ன சொல்ல வர்றாருன்றதை வந்து நான் வந்து நல்லா புரிஞ்சுப்பேன். முடிஞ்ச அளவுக்கு அவரோட டிஸ்கஸ் பண்ணி புரிஞ்சுட்டு, ஒருவேளை இப்படி வைக்கிறீங்களா, அப்படி வைக்கக்கூடாது, வேணாம் அது பண்ணாதீங்க, இல்லை இது பண்ணலாம், அது நீங்கள் பண்ணுமா, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணி அப்படியே நீ ஒர்க் பண்ணி காட்டுன்னு சொல்லுவார். நான் ஒர்க் பண்ணி காட்டுவேன். அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஜெய் வந்து ஒரு கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்க்கு மேலே பழக்கம். டைரக்டர் ஜெய் அவர் நான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அவருக்காக ஒன்று பண்ணுவோன்றது இருக்குல்ல, உண்மையாக வந்து பண்ணுவோன்றது இருக்குல்ல, அவரே ரசிக்க வச்சு பண்ணுறது தான் நான் டெய்லி ட்ரை பண்ணேன் எடிட்டில். ஒரு தடவையும் கைத்தட்டி ரசித்து சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போனார் படம் பார்க்கும் போதெல்லாம். ஒரு கட்டு பார்க்கும் போதும் இது சவுண்டில் பண்ணிருக்கேன், செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு. ட்ரெயின்லாம் வந்து இப்போ அரக்கோணம்னாலே ஒரு ட்ரெயின் வச்சுன்னா ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் ட்ரெயின் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். அந்த படம் முழுக்க அதை கேட்கணும் அப்படின்றத நாங்கள் விரும்பணும். அது ட்ரெயினை ஒரு டிரான்சிஷனாக வெறும் ஒரு ஸ்விஷ் பேன் இல்லை வந்து சவுண்டில் பண்ணாமல்
ஒரு ட்ரெயின் எஃபெக்ட் மாதிரிலாம் ட்ரை பண்ணி கொஞ்சம் சப்கான்ஷியஸாக ஒர்க் பண்ணோம். அது எல்லாமே இன்னைக்கு ஒர்க் ஆனது. ஒரு ரிதமில் கட் பண்ணுறதை தாண்டி இந்த மாதிரி சப்கான்ஷியஸாக ஒரு சிலது கட் பண்ணதெல்லாம் ஒர்க் ஆனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் அதை புரிஞ்சுட்டு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இல்லை, எடிட் டேபிள் எப்பொழுதுமே வந்து இது பண்ண முடியாது, டிசைடிங் டேபிள் தான். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இது பண்ணவே முடியாது. அதாவது சொல்கிறது, எடுத்தது அப்படியே நீங்கள் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா படம் பார்க்கும்போது ஒரு சில டைம் ஒர்க்கே ஆகாது. அது நீங்கள் ஒர்க் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுன்றது இருக்குல்ல, ரீஅரேஞ்ச் பண்ணணும், ஷஃபிள் பண்ணணும், மாற்றலாம் படத்தை, என்ன வேணாலும் பண்ணல அப்படின்றது தான் எடிட் டேபிள். ஆக்சுவலாக அதுக்கானது எல்லா முயற்சியும் எடுத்து பண்ணுறது தான். அப்படி பண்ணது தான் ப்ளூ ஸ்டாரும் சரி, சார்பட்டாவும் சரி, எல்லா படமும் அப்படி தான் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒர்க் ஆனது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. உண்மையை பற்றி பேசின படம். ரஞ்சித் நான் வந்து ஒரே ஊர் தான். இவர் அந்த தெருவில் எடுத்தாருன்னா இவர் இந்த தெருவில் படம் எடுக்கிறாருன்னா சொல்ல முடியாது. நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ரெண்டு பேரோட தாட்ஸ், ரெண்டு பேரோட இந்த ஒன்றுமே இல்லை. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகத்தி இருக்கும், மெட்ராஸ் இருக்கும், நிறைய படங்களோட தாக்கம் உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அதான் அஜய்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், டேரக்டர் அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். அவர் அந்த பக்கம் நின்று எடுக்கிறாரு, நீங்கள் இந்த பக்கம் நின்று எடுக்கிறீங்க, ஒரே லேண்ட்ஸ்கேப் தான், ஒரே விஷயம் தான் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவேன். ரஞ்சிதனாக்கும் அதே தான் சொல்லியிருக்கிறேன் நான். ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம் அண்ட் ஃபார் த ஃபிலிம். எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க, ஜாலியாக சக்ஸஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் வந்து நான் சாம்ன்ற ஒரு கேரக்டருக்கு ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன். ப்ளூ ஸ்டார் டீமில் இருக்கிறேன், நான் ஒரு பிளேயராக இருக்கிறேன். ரொம்ப பெருமையாக இருக்குது, ஒரு நல்ல படத்தில் நடிச்சிருக்கேன்ட்டு. படம் சூப்பராக வந்திருக்கு, ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் நல்லா சூப்பராக இருந்திருக்கு. ஸ்பாட்டில் எந்த அளவுக்கு உங்களுக்கு கடினமான விஷயங்கள்? கஷ்டம்னா இல்லை, இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு படம் இது. அது இல்லாமல் கிரிக்கெட் படம். கிரிக்கெட் நம்ம ஊரில் நிறையா விளையாடிருப்போம். ஆனால் வந்து ஷூட்டிங்காக விளையாடுறது ஒன்று தனியாக ஒன்று இருக்கலாம். அது ஆனால் படத்தில் வந்து நான் ரொம்ப வெயில் நல்லா தீஞ்சிட்டோம். அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேறு எதுவும் கஷ்டமாக இல்லை. ஸோ எல்லாரும் வந்து கதைக்காகவே கருப்பாக்கிட்டாங்க. கருப்பாக்கல அது நிஜமாவே. அது வந்து அரக்கோன் ஃபர்ஸ்ட் எய்ட், அரக்கோன் வெயில் உங்களுக்கு எல்லாரும் தெரியல. ஃபர்ஸ்ட் எய்டில் ஒரு 35 நாள் இருந்தது. 35 நாள் இறங்கி அந்த கேரவன் அவங்களுக்கு கேரவன் போகல, நாங்களும் எங்களுக்கு போகல. நாங்கள் எல்லாம் ஷூட்டிங் வெயிலே போட்டு ஒரு துணி போட்டு படுத்துட்டோம். அப்புறம் ஒரு உருளை இருக்கும், உள்ள படுத்துருவோம். வெயிலில் தீஞ்சு தான் அது. யாருக்குமே வந்து கருப்பான மாற்றலை. அங்கே போய் ஃபர்ஸ்ட் எய்டில் போய் எல்லாம் கருப்பாயிட்டாங்க. ஸ்க்ரீனில் உங்களை கொண்டாடுறத பார்த்தா நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் எப்படி தெரியும்? கொஞ்சம் ஒரு எமோஷ்னலாக இருந்தது. அது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ணுறேன், நல்லா இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து இந்த படத்தில் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து பயங்கரமான எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். ஏன்னா இது வந்து தெலுங்கு தமிழ் மிக்ஸ் பண்ணி பேசுகிற ஒரு கேரக்டர். விளையாட்டு அரசியல் இதுக்கு நிறைய பேர் எடுத்திருக்காங்க. சேம் அதே அரசியல். அதை வந்து விளையாட்டு அரசியல்னு சொல்றீங்க, அது கரெக்டு தான். விளையாட்டு அரசியல் வந்து எப்படி சொல்லலாம், அது படம் எடுத்துக்காக விளையாட்டு மாதிரி எடுப்பாங்க. ஏன்னா அது இது வந்து அரசியல் இல்லை. நம்ம வாழ்க்கையை வந்து அப்படியே படமாக எடுத்துருக்காங்க. அதாவது அந்த படம்னு சொல்லக்கூடாது, ரியல் லைஃப்ல இப்போ நீங்கள் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த இடத்துல நான் இருந்திருக்கிறேன். அதாவது நான் நான் இருந்திருக்கேன். அது மாதிரி பார்த்தோம்னா இது வந்து ஒரு எனக்கு கேட்ட படம்னு சொல்ல மாட்டேன், லைஃப்னு தான் சொல்லுவேன். லைஃப் ஆஃப் ஜானி நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. எனக்கு அதாவது வந்து நம்ம படத்தை ரசிக்க தான் வரோம், படத்தை வந்து குறை சொல்லது இல்லை. ஆனால் எனக்கு வந்து சூப்பராக இருக்குது, நல்லா பிடிச்சிருக்குது. பிரம்மாண்டம்னு சொல்ல முடியாது, நம்ம லைஃப்ல வந்து பிரம்மாண்டம் இருக்காது. நம்மளுக்கு மிஞ்சி போனால் ஒரு விளையாட்டோட வெற்றி மாதிரி தான் நம்மளோட பிரம்மாண்டம். நம்மளுக்கு பிடிச்சி நடக்குதான் ஒரு பிரம்மாண்டம். அந்த மாதிரி தான் வெற்றின்னு சொல்ல முடியாது, பிரம்மாண்டம் மகிழ்ச்சி அது மாதிரி தான். ஒரு சில தான நல்லா இருக்கு. That's a common thing. கொஞ்சம் கருப்பாக்கி இருக்காங்க இந்த படத்துல. சோ ரேசிசம் எதுவும் இருக்கா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. இந்த வெயில் இருக்குல்ல, நீங்க நிக்கிறீங்க நான் நிக்கிறேன், மேக்கப் போச்சுன்னா கருப்பா தான் தெரியும். That's it one. வேற எதுவும் இல்ல, படம் சூப்பர். அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. ஜாதி எதுவும் கலக்கவே இல்லை, ரொம்ப நார்மலாக தான் எடுத்திருக்காங்க. ரொம்பலாம் ஜாதிலாம் அரசியல் ரொம்பலாம் பேசலாம். நீங்கள் ரொம்ப நோட் பண்ணி பார்த்தா 1-2 சீன் தான் தெரியுமே தவிர ரொம்பலாம் ஒன்றுலாம் எடுக்கல. படத்தோட மைனஸ் எதுவும் இருக்கா? மைனஸ்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, நல்லா ஃபாஸ்ட்டாக தான் ஸ்க்ரீன் பிளே நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது. மைனஸ்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக அந்த ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் இந்த ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகுது, நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அதான் பாண்டியராஜ் பை மெயினாக அவரு தான் சொல்லணும். பிருத்திராஜ் செம்ம கம்பேக் ப்ரோ இந்த படம், நல்லா பார்க்கலாம். ஆமாம் அது கம்பேக். ஆமாம் அவர் இப்போ வந்து சாந்தனுக்கும் கம்பேக், அது 2 பேரும் கம்பேக் தான். சாதாரணமா புரியாத மக்கள் கூட ஜென்ரலா பாக்குறவங்க அழகா புரிஞ்சு போவாங்க. எதனால நம்ம ஸ்போர்ட்ஸ்ல இருந்து எப்படி விலகி நிக்கிறோம், எப்படி வந்து அதை உள்ள வந்து ஹேண்டில் பண்ணலாம். கண்டிப்பா இது எப்படி சொன்னா, அசோக் சொல்றதுனாலும் சாந்தனாலும் நடுவுல போர்ட்ஸ்னால அந்த ஜாதியை தான் அணித்தரமா காட்டிக்கிறாங்க. அந்த ஜாதியை தூக்கி போட்டு நம்ம ஸ்போர்ட்ஸ் ரீதியா விளையாட்டா பார்த்தா எந்த லெவலுக்கு வேணாலும் நம்ம முன்னுக்கு போலான்றது தான் முன்னெடுத்துக்கிறோம். கண்டிப்பா இதுக்கு முன்னாடி சாந்தனும் நடிச்ச படத்தை அந்த அளவுக்கு நாங்க பார்க்க மாட்டோம். இந்த படத்துல ஒரு ஆக்டிங்கே வேற. ஜாதியை தாண்டி அவர் எந்த அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ்ல நீ நான் பார்க்காம வராங்கன்றது அவர் மூலமா அழகா காட்டலாம். இது மத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பாவும் இருக்கும் பாக்குறவங்களுக்கு. ஹைலைட்டா தான் ஒவ்வொன்றுமே ஹைலைட்டா இருக்கு. ஒவ்வொரு ஆங்கிள் பார்த்தோம்னா ஒன்னொன்னுமே ஹைலைட்டா இருக்கு. எனக்கு என்னோட போர்ஷன்ஸ் பிடிச்சிருந்தது, பிருத்வி ரொம்ப பிடிச்சிருந்தது, சாம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அப்புறம் கீர்த்தியும் அசோக்கோட லவ் போர்ஷன்ஸ் நல்லா இருந்தது. சாந்தனுக்கு பேர் இல்லை, பட் ஸ்டில் அவர் அசோக் மேல காட்டுற அந்த அஃபெக்ஷன் அது எல்லாமே நல்லா இருந்தது, ஒர்க் ஆயிருந்தது.
அதுக்கு ரெஸ்பான்ஸ்மே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரையுமே கருப்பா தான் காமிச்சிருக்காங்க. சோ அது எதுக்கான ஒரு விஷயமா இருக்கு? அப்படி கிடையாதுங்க. 90sல நம்ம எல்லாரும் என்ன சொல்றது, நீங்க என்ன அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா, இப்போ நானுமே என்னோட லுக்மே பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், மூக்குத்தி எல்லாம் போட்டுட்டு அந்த மாதிரி. ஸோ ஒரு ப்ரிம் அண்ட் ப்ராப்பரா ஒரு கிரவுண்ட்ல விளையாடுவாங்களா? கிடையாது இல்ல. ஸோ லுக் அப்படிதானே இருக்கும். அவ்வளோ பர்ஃபெக்டாவா இப்போ இருக்க மாதிரியே நம்ம அங்க என்ன சொல்றது, அவங்க விளையாடுற ஒரு ஸ்ட்ரீட் கிரிக்கெட் அங்க அப்படிதானே விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் இருக்கு. நீங்க அதுல டிஸ்கிரிமினேட் பண்ற அளவுக்கு அதுல எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கானா? இருக்கு, ஆப்வியஸா இருக்கு. நீங்க பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். ஆப்வியஸா இருக்கு.